வணக்கம். உலக சோசலிச வலைத்தளம் பெருந்தொற்றின் அரசியல் படிப்பினைகளும் 2021 சோசலிசத்திற்கான போராட்டமும். ஜோசப் கிஷோர், டேவிட் நார்த். 1. புத்தாண்டு தொடங்கும் வேளையில் கோவிட்-19 பெருந்தொற்று உலகெங்கிலும் தொடர்ந்து வியாபித்துக் கொண்டிருக்கிறது. இது மிக பரந்த வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட ஒரு உலக நெருக்கடியாகும். இந்த பெருந்தொற்றானது உலக முதலாளித்துவ அமைப்பு முறையின் முரண்பாடுகளை ஒரு மிகச்சரிவான வடிவத்தில் வெளிப்படுத்துகின்ற ஒரு தூண்டுதல் நிகழ்வு ஆக உள்ளது. நீண்டகாலமாக அடக்கி வைக்கப்பட்டிருந்த சமூக மாற்றத்தின் சக்திகளை இது கட்டவிழ்த்துவிட்டுள்ளது. 2. இந்த பெருந்தொற்று வெறுமனே ஒரு மருத்துவ நெருக்கடியாக விவரிக்கப்பட முடியாததாகும். கடந்த ஆண்டின் போது உலக முதலாளித்துவத்தின் முழுக்க பிற்போக்குத்தனமான தன்மை அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன சமூக விலை கொடுத்தேனும் இலாபத்திற்கான முனைப்பு, தனிநபர் செல்வ குவிப்பின் வெறுப்பூட்டுகின்ற மட்டத்திற்கான சிலவராட்சியினரின் வெறித்தனம் மற்றும் உலக மக்கள் தொகையின் வாழ்க்கை மற்றும் நலன்கள் விடயத்தில் அவர்களது மனிதத்தன்மையற்ற அலட்சியம் ஆகியவை ஒரு உலகளாவிய சமூக பெருந்துன்பத்தை உருவாக்கியிருக்கின்றன. 3. 4ஆம் அகிலத்தின் அனைத்து உலக குழு ICFI மீண்டும் இந்த பெருந்தொற்றை முதலாம் உலகப் போருடன் ஒப்பிட்டு வந்திருக்கிறது. 1914ஆம் ஆண்டு நிகழ்வுகளும் போரின் விளைவாக நிகழ்ந்தவை அனைத்தும் உலகெங்கும் வியாபித்த அரசியல் எழுச்சி நிகழ்ச்சி போக்கு ஒன்றின் இயக்கத்தை தொடக்கி வைத்தது. தொழிலாள வர்க்கமும் வறுமைப்பட்ட பரந்த மக்களும் அரசியல் ரீதியாக தீவிரமயப்பட்டனர். 1914ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் சர்வ வல்லமை படைத்தவையாகவும் வெல்ல முடியாததாகவும் தென்பட்ட சாம்ராஜ்யங்களான ரஷ்ய, ஆஸ்திரிய, ஹங்கேரிய மற்றும் பிரஷ்ய சாம்ராஜ்யங்கள் சமூக புரட்சி சக்திகளால் சில ஆண்டுகளிலேயே தூக்கி வீசப்பட்டிருந்தன. 100 மில்லியன் கணக்கான மக்கள் பங்கு பெற்ற காலனித்துவ மேலாதிக்கத்திற்கு எதிரான ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கம் ஆசியா, ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு மற்றும் லத்தீன் அமெரிக்காவில் எழுந்தது. 4. புது வருடத்திலும் பின்தொடர்ந்து வருகின்ற கடந்த ஆண்டின் துன்பியலானது சர்வதேச தொழிலாள வர்க்கத்தின் மற்றும் இளைஞர்களின் நனவில் ஒரு ஆழமான மாற்றத்தை விளைவித்துக் கொண்டிருக்கிறது. பாரிய அளவிலான அகால மரணங்கள், பொருளாதார நிலைகுலைவு மற்றும் பாரம்பரிய அரசியல் கட்டமைப்புகளில் அவை போலி ஜனநாயக கட்டமைப்புகளாயினும் சரி அல்லது பகிரங்க எதேச்சதிகார கட்டமைப்புகளாயினும் சரி வெளிப்பட்ட நெருக்கடி மற்றும் நிலைமுறிவு ஆகியவற்றால் குறிக்கப்படக்கூடிய 2020ஆம் ஆண்டானது 20ஆம் நூற்றாண்டின் வரலாற்றில் 1914ஆம் ஆண்டை போன்று 21ஆம் நூற்றாண்டின் வரலாற்றில் ஒரு அதிமுக்கியமான திருப்பு முனையாக நிரூபணமாகவிருக்கிறது. செல்வந்தர்களின் நலன்களுக்கும் பரந்துபட்ட சமூகத்தின் தேவைகளுக்கும் இடையிலான முரண்பாடானது சமூக எதிர்ப்பு போராட்டத்தையும் சமரசமற்ற அரசியல் எதிர்ப்பையும் அது கண்டிப்பாக தூண்டியே தீரும் என்ற அளவுக்கு மிக அப்பட்டமானதாக இருக்கிறது. 5. சென்ற ஆண்டின் தொடக்கத்தில் அனைத்து உலக குழுவானது அதன் புத்தாண்டு அறிக்கையில் 2020கள் சோசலிச புரட்சியின் ஒரு தசாப்தமாக இருக்கும் என்று அறிவித்திருந்தது. அந்த கணிப்பு பூகோள புவி அரசியல் மற்றும் சமூக பொருளாதார நெருக்கடியானது எத்தகைய முன்னேறியதொரு கட்டத்தில் ஏற்கனவே இருக்கிறது என்பதை குறித்த ஒரு பகுப்பாய்வை அடிப்படையாக கொண்டிருந்தது. 2020 நிகழ்வுகள் இந்த பகுப்பாய்வை உறுதிப்படுத்தியது மட்டுமல்லாமல் அதிகரித்த அளவிலான அவசியத்தையும் கொண்டுள்ளன. 6. பெருந்தொற்றின் தாக்கமானது குறைந்து செல்வதற்கெல்லாம் வெகு தூரத்தில் தீவிரப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. வைரஸின் மிகவும் தொற்றக்கூடிய ஒரு புதிய மரபு வழி திரிவு வகை கண்டறியப்படும் முன்பே உலக மக்களில் கோவிட்-19 பரவலின் வேகமானது துரிதப்பட்டு சென்று கொண்டிருந்தது. புத்தாண்டு பிறப்பதற்கு முன்பே உலகளாவிய இறப்பு எண்ணிக்கை கிட்டத்தட்ட 2 மில்லியனை தொட்டுவிட்டிருந்தது. ஆசியாவில் 3,05,000 மரணங்கள் பதிவாகியிருக்கின்றன. ஆப்பிரிக்காவில் உத்தியோகபூர்வ இறப்பு எண்ணிக்கை 63,000 இருக்கிறது. ஐரோப்பாவில் 5,52,000 பேர்கள் இறந்திருக்கின்றனர். அமெரிக்க கண்டத்தில் 8,48,000 மரணங்கள் ஏற்பட்டுள்ளன. 7. தனித்தனி நாடுகளில் மொத்த மரணங்களின் எண்ணிக்கையானது உறையச் செய்வதாக இருக்கிறது. பிரேசிலில் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இறந்துள்ளனர். ஐக்கிய இராச்சியத்தில் மொத்த எண்ணிக்கை 71,000 தாண்டுகிறது. இத்தாலியில் இறப்பு எண்ணிக்கை 72,000 உள்ளது. பிரான்சில் 63,000 உயிர்கள் பறிகொடுக்கப்பட்டுள்ளன. ஸ்பெயினில் 50,000 பேர்கள் இறந்துள்ளனர்.
ஜெர்மனியில் இறப்பு எண்ணிக்கை 30,000 ஆகும். 8. உலகில் மிகவும் நாசத்தை சந்தித்துள்ள நாடாக அமெரிக்கா உள்ளது. இங்கு பெருந்தொற்று கட்டுப்பாட்டை மீறி கொப்பளித்துக் கொண்டிருக்கிறது. 2020 COVID-19 இறப்புகளின் மொத்த எண்ணிக்கை 3,40,000 தொட்டது. டிசம்பர் மாதத்தில் மட்டும் சுமார் 70,000 அமெரிக்கர்கள் இந்த வைரசுக்கு பலியாகினர். அன்றாட இறப்பு எண்ணிக்கை 3,500 என்ற அளவுக்கு மிக உயரத்தில் உள்ளது. ஜனவரியில் மேலும் சுமார் 1,15,000 அமெரிக்கர்கள் பலியாவார்கள் என்று இப்போது கணிக்கப்படுகிறது. கோவிட் தடுப்பூசிகளின் உருவாக்கத்தின் மீது கவனம் குவித்து இந்த கொடும் காட்சியில் இருந்து கவனம் திருப்ப செய்தி ஊடகங்கள் பிரயத்தனம் செய்கின்ற போதும் வருடாந்திர பலி எண்ணிக்கை அமெரிக்காவின் இரத்தம் பாய்ந்த போர்களின் போது உயிரிழப்போரின் எண்ணிக்கையை மிஞ்சுகின்ற ஒரு வேகத்தில் அமெரிக்கர்கள் பலியாகி வருகின்றனர் என்பதே யதார்த்தமாக உள்ளது. 9. ஃபைசர் மற்றும் மொடெர்னா தடுப்பூசிகள் வெளியாவது தொடர்பான ஊடகங்களது செயற்கையான மிகைப்படுத்தல்கள் அவற்றின் விநியோகத்தில் கண்டிருக்கக்கூடிய முற்றிலும் கணிக்கப்பட்ட குளறுபடிகளால் ஏற்கனவே மதிப்பிழந்து விட்டிருக்கின்றன. டிசம்பர் இறுதிக்குள்ளாக தடுப்பூசி போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட 20 மில்லியன் மருந்து அளவுகளில் வெறும் 3 மில்லியன் மருந்து அளவுகள் மட்டுமே போடப்பட்டிருக்கின்றன. இந்த ஒழுங்கின்மை மற்றும் திறனின்மை எல்லாம் வரும் மாதங்களில் எப்படியோ சரி செய்யப்பட்டு விடலாம் என்று இலாபத்தை நோக்கி ஓடும் அமெரிக்க சுகாதார பராமரிப்பு துறையின் நாசமடைந்த நிலையை கணக்கிலெடுத்து பார்த்தாலே இதுவே மிகவும் சந்தேகத்திற்குரிய விடயம்தான். அனுமானித்தாலுமே கூட அதிகரித்து செல்லும் இறப்பு விகிதத்தின் மீது அது செலுத்தக்கூடிய தாக்கம் குறைவாகவே இருக்கும். தடுப்பூசி இருந்தாலுமே கூட சுகாதார அளவீடுகள் மற்றும் மதிப்பீட்டிற்கான நிறுவனம் எச்சரித்தது. மாநில அரசுகள் இப்போதைய அதிகரிப்பை கட்டுக்குள் கொண்டுவர செயல்படாவிட்டால் இறப்பு எண்ணிக்கை ஏப்ரல் 1க்குள்ளாக 7,70,000 தொடக்கூடும். ஆனால் இப்போது வைரஸ் பரவல் மற்றும் உயிரிழப்பை தடுப்பதை விடுங்கள், கட்டுப்படுத்துவதற்கும் கூட அவசியமான நடவடிக்கைகளை மாநில அரசுகளோ அல்லது கூட்டரசாங்க நிர்வாகமோ எடுக்கப் போவதில்லை. 10. ஒரு மிக இருள் சூழ்ந்த குளிர்காலம் எதிர்வரவிருப்பதாக ஜனாதிபதியாக தேர்வாகியுள்ள ஜோ பைடன் கணித்திருக்கிறார். ஆனால் முன்கண்டிராத ஒரு சமூக பேரழிவுக்கு முகம் கொடுத்திருக்கும் நிலையிலும் அவர் பதவிக்காலத்தின் முதல் 100 நாட்களுக்கு அவர் முன்வைக்கும் ஒரே நடவடிக்கையாக இருப்பது அனைத்து அமெரிக்கர்களும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று அழைப்பு விடுப்பது மட்டும்தான். பெருந்தொற்றின் இந்த கட்டத்தில் பைடனின் இந்த கொள்கையானது ஒரு புயலின் சூறாவளி சக்தியை பட்டாம்பூச்சி வலைகளை கொண்டு மட்டுப்படுத்த முயல்வதற்கு ஒப்பானதாக இருக்கிறது. முதலாளித்துவ சிலவராட்சியானது மனித வாழ்க்கைக்கு எத்தனை பெரும் அலட்சியம் காட்டுகிறது என்பதற்கு பைடனின் பரிதாபகரமான முன்மொழிவு ஒரு சிகரம் போன்ற உதாரணமாய் முன்னிற்கிறது. 11. அத்தியாவசியமற்ற வேலையிடங்களை மூடுவது, பள்ளிகளை மூடுவது மற்றும் நெருக்கடி விலகும் வரையில் மக்கள் உயிர் வாழ தேவையான அவசரகால நிதி ஆதாரத்தை வழங்குவது ஆகிய COVID-19 வைரஸ் பரவலை தடுத்து நிறுத்துவதற்கு கண்டிப்பாக கடைப்பிடித்தாக வேண்டிய கொள்கைகளை அமல்படுத்துவதற்கு ஆளும் வர்க்கம் மறுக்கிறது. உயிர்களை காப்பாற்ற இதற்கு மேல் எதுவும் செய்திருக்க முடியாது என்பதான சுயநல கூற்றுகள் சீனாவினால் பரிசோதனை, தொடர்பு தடமறிதல் மற்றும் தேர்ந்தெடுத்த பொது முடக்கம் ஆகியவற்றின் ஒரு கண்டிப்பான செயல் திட்டம் மூலமாக வைரஸ் பரவலை துரிதமாக கட்டுக்குள் கொண்டு வந்து மொத்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கையை 5,000க்கும் குறைவானதாக பராமரிக்க முடிந்திருக்கிறது என்ற உண்மையினால் மறுதளிக்கப்படுவதாய் இருக்கிறது. 12. பெருந்தொற்றின் பாதிப்பானது மேற்கு ஐரோப்பாவின் முன்னேறிய முதலாளித்துவ நாடுகளிலும் மற்றும் குறிப்பாக மிக செல்வந்த முதலாளித்துவ ஆளும் வர்க்கத்தின் தாயகமும் உலக ஏகாதிபத்தியத்தின் மையமுமான அமெரிக்காவில் தான் மிக கடுமையானதாக இருந்திருக்கிறது என்ற உண்மையானது தேசிய அரசு அமைப்பு முறை, உற்பத்தி சாதனங்களின் தனியார் உடைமை மற்றும் மனித உழைப்பு சக்தியை சுரண்டுவதன் மூலமாக இலாபத்திற்கான செலுத்தம், உந்துதல் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட ஒரு சமூக பொருளாதார அமைப்பு முறையின் வரலாற்று ரீதியான காலாவதி தன்மைக்கு சான்றளிப்பதாய் இருக்கிறது.
தொற்று வெடிப்பின் மிக ஆரம்ப கட்டங்களிலிருந்தே ஆளும் வர்க்கங்கள் அவற்றின் தனிநபர் செல்வ குவிப்பிற்கும் அவற்றின் தேசிய அரசுகளது பூகோள புவியரசியல் நலன்களுக்கும் முரண்பட்ட அத்தனை நடவடிக்கைகளையும் உயிர்களை காப்பாற்றும் நோக்கில் அவை எவ்வளவுதான் அவசியமானவையாக இருந்த போதிலும் நிராகரித்தன. 13. தேசிய பாதுகாப்பு, ஏகாதிபத்தியங்களுக்கு இடையிலான மோதல்கள் மற்றும் பூகோள சக்திகளுக்கு இடையிலான சமநிலை மற்றும் போட்டி அனுகூலத்திற்கான நாடுகடந்த நிறுவனங்களின் அவை நிலவுகின்ற தேசிய அரசுகளுடன் பிணைக்கப்பட்டுள்ள நிலை தொடர்கிறது. விளைவு ஆகியவை குறித்த பரிசீலிப்புகள் ஆரம்பத்தில் இருந்தே பெருந்தொற்றுக்கான பூகோள ரீதியான ஒருங்கிணைப்புடனான மற்றும் விஞ்ஞான ரீதியாக வழிநடத்தப்பட்ட பதிலிறுப்பு எதுவும் இல்லாது செய்துவிட்டன. மனித வாழ்க்கைக்கான ஒரு பொதுவான அச்சுறுத்தலுக்கு முகம் கொடுக்கின்ற நிலையில் ஐக்கியத்தை வளர்த்தெடுப்பதற்கு பதிலாக இந்த பெருந்தொற்றானது முதலாளித்துவ தேசிய அரசுகளுக்கு இடையிலான குரோதங்களை தீவிரப்படுத்தியிருக்கிறது. மூலோபாய ஆய்வுகளுக்கான சர்வதேச நிறுவனம் IISS இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்ட்ராட்டஜி ஸ்டடீஸ் வெளியிட்டுள்ள 2020க்கான மூலோபாய கணக்கெடுப்பில் வைரஸ் பரவல் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாட்டிலுமே இருந்த போதிலும் அவற்றிற்கு இடையிலான பிளவுகள் ஆளப்பட்டன. ISIS அறிக்கை தொடர்கிறது. 2020ஆம் ஆண்டு மத்திக்குள்ளாக அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் சீனாவுக்கு இடையிலான உறவுகள் கிட்டத்தட்ட தசாப்தங்களிலான அவற்றின் மோசமான புள்ளிக்கு சரிந்திருந்தன. ரஷ்ய மேற்கத்திய உறவுகள் சந்தேகத்தில் முடக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்தன. சீன இந்திய உறவுகள் மரண ஆபத்தான எல்லை மோதல்களில் முடிந்தன. ஒத்துழைப்புக்கான ஸ்தாபனங்கள், சட்டங்கள் மற்றும் நிர்ணயங்கள் பல பின்னடைவுகளுக்கு ஆளாயின. அமெரிக்கா, உலக சுகாதார அமைப்பு உள்ளிட்ட பல அமைப்புகள் மற்றும் ஒப்பந்தங்களை கண்டனம் செய்தது அல்லது அவற்றில் இருந்து விலகிக் கொண்டது. ஐக்கிய இராச்சியம் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து விலகியது. சீனா ஹாங்காங்கின் சிறப்பு அந்தஸ்தை மாற்றியது. 14. உலக நிலைமை குறித்த ஒரு அசாதாரண அவநம்பிக்கை தரக்கூடிய மதிப்பீட்டில் மூலோபாய மதிப்பாய்வு விளக்குகிறது. மென்மேலும் அதிகமாய் சகிப்புத்தன்மை போரின் IISS இதனை ஸ்திரப்பட்ட அரசுகளுக்கு எதிராக வெவ்வேறு வடிவத்திலான தலையீடுகளுக்கு சகிப்புத்தன்மை எல்லைகளை சோதிக்கும் தொடர்ச்சியான முயற்சி என்று வரையறை செய்கிறது. ஒரு சகாப்தத்திற்குள்ளாக நாம் நுழைந்து கொண்டிருக்கிறோம். சில சமயங்களில் சகிப்புத்தன்மை சோதிப்பு போரானது வெளிப்படையாக நடத்தப்படுகிறது மற்றும் இது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆயினும் பல சமயங்களில் இது வெளிநாட்டு வலைப்பின்னல்கள் அல்லது தனியார் கூட்டாளிகள் மூலமாக, குறிப்பாக இந்த தொழில்நுட்பத்தை தமக்கு அண்மையிலுள்ள நாடுகளில் செயல்படுத்துகின்றன. உள்ளபடியான நிலையை மாற்ற விரும்புகின்ற பாத்திரங்களது ஒரு விருப்பமான கருவியாக இருக்கும் இந்த சகிப்புத்தன்மை சோதிப்பு போரானது எதிர்கொள்ள கடினமானதாகும். ஏனென்றால் இது வழமையான போரின் விளிம்புக்கு கீழாக ஸ்தாபக சட்டங்களின் எல்லைகளுக்கு வெளியில் என்ற போதும் ஸ்திரத்தன்மையின் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லைகளுக்கு மேலே மோதல்களை உருவாக்குகிறது. COVID-19 பெருந்தொற்று இந்த போக்குகளில் ஒரு மூலோபாய இடைநிறுத்தத்திற்கு அரிதாகவே அனுமதித்திருக்கிறது. தேசிய மீள்திறனும் தன்னிறைவும் முக்கிய குறிக்கோளாக காணப்படுகின்றன. நற்பெயர் தேச ஆற்றலின் ஒரு முக்கிய அங்கமாக மறுபிறவி எடுத்து கொண்டிருக்கிறது. 15. மிகவும் பதட்டமான இந்த சூழ்நிலையில் IISS எச்சரிக்கிறது. பெரும்பாலும் சில தவறுகள் மட்டுமே நம்மை அராஜகத்திலிருந்து பிரிக்கின்றன. போரின் தன்மைகள், மோதல்களின் வடிவம், பிரயோகிக்கப்படும் மூலோபாயங்கள், ஈடுபடுகின்ற பாத்திரங்கள் மற்றும் பயன்படுத்தப்படுகின்ற ஆயுதங்கள் எல்லாமே துரிதமாக மாறிக்கொண்டிருக்கின்றன. அரசுகளும் நிறுவனங்களும் மற்றும் நாடு கடந்த பாத்திரங்களும் டிஜிட்டல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நிலைநிறுத்தக்கூடிய சக்தியின் தன்மையானது அதிவிரைவாக மாறிக்கொண்டிருக்கிறது. பிராந்திய ஒழுங்குகள் உருமாற்றம் காண்கின்றன. சர்வதேச சமூகத்தை நெறிப்படுத்தக்கூடிய நிர்ணயங்கள், வழிகாட்டுதல்கள், நெறிமுறைகள் மற்றும் சட்டங்களின் கலவையானது ஒரு குலைந்த நிலையில் இருக்கிறது. சர்வதேச சமூகம் போதுமான அளவுக்கு நெறிப்படுத்தப்பட்டதாகவே தொடர்கிறது என்பதுடன்
கிட்டத்தட்ட ஒரு ஆளுகையற்ற வெளியாக ஆகிக் கொண்டிருக்கிறது. 16 IISS சகிப்புத்தன்மை சோதிப்பு போர் என விவரிக்கின்ற ஒன்று அணு ஆயுத பிரயோகங்களது மிக உண்மையான ஆபத்துடனான முழு வீச்சிலான போராக எளிதாக விரிவடைந்து விட முடியும். ரஷ்யா மற்றும் சீனா மீதான இடைவிடாத அமெரிக்க கண்டனங்களும் அவற்றுடன் சேர்ந்து ஆத்திரமூட்டல் அதிகரித்து செல்கின்ற இராணுவ சூழ்ச்சிகளும் ஒரு மரண ஆபத்தான அரசியல் தர்க்கத்தை கொண்டிருக்கின்றன. இந்த அபாயமானது உள்முக சமூக அழுத்தத்தை வெளிநோக்கி, அதாவது உள்நாட்டு வர்க்க மோதலில் இருந்து வெளியே போரை நோக்கி திருப்பி விடுவதற்கு ஆளும் வர்க்கம் கொண்டிருக்கும் தேவையின் மூலமாக தீவிரப்படுத்தப்படுகிறது. 17 முதலாளித்துவ உயரடுக்கினர் தமது உலகளாவிய பூகோள அரசியல் நலன்களை தாட்சண்யமற்று முன்னெடுத்து வந்த வேளையில் பெருந்தொற்றுக்கான பதிலிருப்பில் பெருநிறுவன இலாப நலன்களுக்கும் தனிநபர் செல்வ குவிப்பிற்கான முனைப்பிற்கும் முரண்பட்ட எதனையும் நிராகரித்தனர். 2020 ஆண்டு மார்ச்சுக்கும் டிசம்பருக்கும் இடைப்பட்ட காலத்தில் வால் ஸ்ட்ரீட்டில் பங்கு விலைகளில் ஏற்பட்ட மலைப்பூட்டும் அதிகரிப்பும் பெருகிச் சென்ற உயிரிழப்புகளது எண்ணிக்கையும் இணையான நிகழ்வுகளாகவும் ஒன்றுக்கொன்று துணையளிப்பாய் அமைந்தவையாகவும் இருந்தன. முதலாளித்துவ செழுமையை சாத்தியமாக்கிய அதே கொள்கைகள் பாரிய உயிரிழப்புகளை தவிர்க்கவியலாததாகவும் ஆக்கின. 2020 ஜனவரி வாக்கிலேயே உயிர்களை காப்பாற்றுவதைக் காட்டிலும் நிதி சந்தைகளது நலன்களுக்கே முன்னுரிமை அளிக்கக்கூடிய ஒரு முடிவு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் ஆளும் வர்க்கங்களால் எடுக்கப்பட்டிருந்தது. டொனால்ட் ட்ரம்ப் பத்திரிகையாளர் பாப் வுட்வார்ட் உடனான ஒரு நேர்காணலில் பின்னர் ஒப்புக்கொண்டவாறாக பெருந்தொற்றினால் முன்னிறுத்தப்பட்ட அபாயமானது பொதுமக்கள் கண்களில் இருந்து மறைக்கப்பட்டிருந்த அதே வேளையில் கீர் சட்டத்தின் நிழலின் கீழ் வால் ஸ்ட்ரீட் மற்றும் முக்கிய பெருநிறுவனங்களை காப்பாற்றுவதற்கான ஒரு பல டிரில்லியன் டாலர்கள் பிணையெடுப்பை ஒழுங்கு செய்வதற்கு திரைமறைவில் திட்டங்கள் வகுக்கப்பட்டன. 18 2020 ஆண்டு முதலாக உலகின் மிகச் செல்வந்த 500 பேரின் செல்வமானது சுமார் 1.8 டிரில்லியன் டாலர் வரை அதிகரித்து மொத்தம் 7.6 டிரில்லியன் டாலர்களாக உயர்ந்திருக்கிறது. இந்த பெருந்தொற்றில் இலாபமீட்டியவர்களில் அமேசான் தலைமை நிறைவேற்ற அதிகாரி ஜெஃப் பெசோஸ் 190 பில்லியன் டாலர்கள் மற்றும் டெஸ்லா தலைமை செயல் நிறைவேற்று அதிகாரி எலான் மஸ்க் 170 பில்லியன் டாலர்கள் உள்ளிட்ட 5 பேர் தலா 100 பில்லியன் டாலர்களுக்கும் அதிகமாய் செல்வம் கொண்டுள்ளனர். இந்த 2 பேர்கள் மட்டுமே 2020 217 பில்லியன் டாலர்களுக்கும் அதிகமாய் தமது செல்வத்தை கூட்டியுள்ளனர். 19 ஆளும் உயரடுக்கின் செல்வத்திலான இந்த மலைப்பூட்டும் அதிகரிப்பானது டிஜிட்டல் ரீதியாக உருவாக்கப்பட்ட பணத்தை உண்மையான மதிப்பின் உற்பத்திக்கு முற்றிலும் சம்பந்தமில்லாத கற்பனை மூலதனம் ஃபிக்டிஷியஸ் கேபிட்டல் ஃபெடரல் ரிசர்வ் மூலமாக நிதி சந்தைகளுக்கு வரம்பெற்று மாற்றுவதை முழுக்கச் சார்ந்திருக்கிறது. இது ஊக வணிகத்தின் ஒரு களியாட்டத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது. அது ஊக ரீதியான சொத்துக்களின் விலையை அத்துடன் அவற்றின் உரிமையாளர்களது செல்வத்தையும் தான் வான் உயரங்களுக்கு ஏற்றிவிட்டிருக்கிறது. கிரிப்டோ கரன்சி பிட்காயினின் இணையவழி சைபர் ஸ்பேஸ் தாண்டி உரு ரீதியான இருப்பு இல்லாத பணம் விலை 360% 2020 $7,194 டாலரில் இருந்து $34,000 அதிகரித்திருக்கிறது. கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறை நாட்களுக்கு இடையில் அதன் சந்தை விலையானது கிட்டத்தட்ட 2 மடங்காகி இருக்கிறது. செல்வந்தர்களுக்கான இத்தகைய பரிசுகள் எட்வர்ட் லூயிஸ் ராய்லி புத்தாண்டு வார இறுதியின் போது வெளியான ஒரு பத்தியில் கிண்டலாய் குறிப்பிட்டதைப் போல அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வின் உபயத்தால் விளைந்திருக்கிறது. இலவச பண செலுத்தமானது அனைத்து சொத்துக்களது விலைகளையும் ஏற்றியிருக்கிறது. 20 ஆனால் ஃபெடரல் ரிசர்வ் கொள்கையின் சுமை தொழிலாள வர்க்கத்தின் மீதே விழுகிறது. பிணையெடுப்புக்கு நிதி ஆதாரம் திரட்ட அவசியமான அரசு கடன்கள் மற்றும் பெருநிறுவன கடன்களின் பாரிய
திரட்சியானது பெருநிறுவன வருவாய்களில் தொடர்ச்சியான உட்பாய்வையும் உயர்மட்ட இலாப மீட்டலையும் கோருகிறது. அவ்வாறு பாயாது போனால் ஊகக்குமுளியும் அதை சார்ந்த செல்வமும் தாக்குப்பிடிக்க முடியாது. இந்த பொருளாதார ரீதியான கட்டாயமானது தொழிலாள வர்க்கத்தின் உழைப்பு சக்தி இடைவிடாது சுரண்டப்படுவதன் மூலமாக மட்டுமே எதிர்கொள்ளப்பட முடியும். எப்படி முதலாம் உலகப் போரின் சிப்பாய்கள் அகழிகளில் பராமரிக்கப்படவும் எந்திர துப்பாக்கி சூடுகளுக்கும் நச்சு வாயுக்களுக்கும் எதிராய் யுத்த களத்திற்கு வலுக்கட்டாயமாக அனுப்பப்படவும் நேர்ந்ததோ, அதே போல இன்றைய தொழிலாளர்கள் வைரஸ் கட்டுப்பாடற்று பரவுகின்ற நிலையிலும் தொழிற்சாலைகளிலும் வேலை இடங்களிலும் உழைக்க கட்டாயப்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது. பெற்றோர் வேலைக்கு வர வேண்டும் என்பதற்காக COVID-19 வைரஸ் முதியவர்களுக்கு பரவுவதில் குழந்தைகள்தான் பிரதான தொடர்பு புள்ளிகளாக இருக்கின்றனர் என்ற உண்மை அறிந்தும் பள்ளிகள் திறக்கப்பட்டாக வேண்டியிருக்கிறது. 21. இவையே சமூக நோய் எதிர்ப்பு சக்தி பெருக்கும் ஹெர்ட் இம்யூனிட்டி வேலை திட்டத்தை, அதாவது வைரஸின் கட்டுப்பாடற்ற பரவலை ஆலோசனை அளிக்கிற மட்டத்திற்கு அதனை ஏற்றுக்கொள்வது, அமல்படுத்துவதன் கீழமைந்திருக்கிற சமூக ரீதியாக குற்றவியல் கணக்கீடுகளாகும். இந்த கொள்கையை ஆலோசனை அளித்தவர்களின் கருத்துப்படி இறுதியாக சமூக நோய் எதிர்ப்பு சக்தி பெருக்கம் சாதிக்கப்படும் அளவிற்கு மக்களில் ஒரு மிக பெரும் பகுதி COVID-19 வைரஸ் தொற்றுக்கு இலக்காவார்கள். 22. இந்த கொள்கையானது உடனடியாக மிக வரவேற்புடன் ஸ்வீடனில் அமல்படுத்தப்பட்டது. பின் 2020 மார்ச் பின்பகுதியில் பிணை எடுப்புகள் முன்வைக்கப்பட்ட பின்னர் ஐரோப்பாவின் எஞ்சிய பகுதிகளுக்கும் அமெரிக்காவுக்கும் கொண்டு செல்லப்பட்டது. வைரஸ் பரவலை தடுப்பதற்கு வணிக மூடல்களும் பள்ளி மூடல்களும் பயன்படுத்தப்படுவதானது தாங்கவியலாத நிதி செலவுகளை கொண்டு வருவதாக கூறி இந்த சமூக அக்கறையற்ற மனநோய்த்தனமான கொள்கையானது நியாயப்படுத்தப்பட்டது. நியூயார்க் டைம்ஸின் தோமஸ் ஃப்ரீட்மன் ஸ்வீடனால் முன்னிறுத்தப்பட்ட உதாரணத்தை புகழ்ந்து ஒரு பத்தியில் சிகிச்சையானது நோயினும் மோசமானதாய் இருக்க முடியாது என்ற ஸ்லோகத்தை பிரபலப்படுத்தினார். மனித உயிர்களை காப்பாற்றுவதென்பது பெருநிறுவன லாபங்கள் மற்றும் வால் ஸ்ட்ரீட் பங்கு மதிப்புகளை விலையாக கொடுத்து பெறுவதாய் இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த சிடுமூஞ்சித்தனமான கவர்ச்சி வாசகத்தின் உண்மையான அர்த்தமாயிருக்கிறது. 23. பாசிச இயக்கங்கள் ஊக்குவிக்கப்படுவதை நோக்கி முன்னெப்போதையும் விட அதிகமான திருப்பம். முதலாளித்துவ ஜனநாயகத்தின் பாரம்பரிய ஸ்தாபகங்கள் அகற்றப்படுவது மற்றும் எதேச்சாதிகார ஆட்சிகளை ஸ்தாபிப்பதற்கான முயற்சிகள் ஆகியவை ஆளும் வர்க்கத்தின் பொருளாதார கொள்கையினது அரசியல் துணைச் செயல்களாக நேரடி பெறுபேறாய் இருந்து வந்திருக்கின்றன. டொனால்ட் ட்ரம்ப் அரசியல் சட்டத்தை தூக்கி வீசிவிட்டு ஒரு ஜனாதிபதி சர்வாதிகாரத்தை ஸ்தாபிப்பதற்கான அவரது சதியில் தனது தனிப்பட்ட ஹிட்லரிச அபிலாஷைகளை பூர்த்தி செய்து கொள்ள விளைகின்ற ஒரு தனி மனநோயாளியாக இருக்கவில்லை. 2020 ஆண்டு தேர்தல் முடிவுகளை அவர் மறுதலிப்பதானது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உள்ளிட குடியரசுக் கட்சியின் ஒரு பெரும் பிரிவினரால் பகிரங்கமாக ஆதரிக்கப்படுகிறது என்ற உண்மையானது எந்த மட்டத்திற்கு ஆளும் வர்க்கத்திற்குள் இருக்கின்ற சக்தி வாய்ந்த கூறுகள் அரசியல் சட்டத்துடன் முறித்து கொண்டு ஒரு எதேச்சாதிகார ஆட்சி உருவாக்கத்தை ஆதரிப்பதற்கு தயாரிப்புடன் இருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்டுகிறது. 24. தீவிர இடதுகள் மீதும் சோசலிசத்தின் மீதும் ட்ரம்பின் இடைவிடாத கண்டனங்கள், அவற்றுடன் சேர்ந்து பாசிச கும்பல்களை அவர் ஊக்குவிப்பது ஆகியவைகள் சமூக சமத்துவமின்மைக்கு எதிராக ஒரு வெகுஜன மக்கள் இயக்கம் உருவாவது வெறுமனே சாத்தியம் மட்டுமில்லை, தவிர்க்க முடியாததும் வெகு விரைவில் நிகழவிருப்பதுமாகும் என்று சிலவராட்சிக்குள்ளாக நிலவுகின்ற அச்சங்களுக்கு விண்ணப்பம் செய்கின்றன.
ட்ரம்பின் வாய்வீச்சும் நடவடிக்கைகளும் கவனத்துக்குரிய இடதுசாரி வரலாற்றாசிரியரான அர்னோ ஜே மேயர் ஒரு முன்கூட்டிய எதிர்ப்புரட்சியின் தயாரிப்புடன் அடையாளம் காண்கின்ற ஒரு அரசியல் மூலோபாயத்திற்கு பொருந்தியிருக்கின்றன. சந்தேகம், நிச்சயமற்ற நிலை மற்றும் தீர்க்கப்படாத வன்முறை நிறைந்த சூழலில் குழம்பியும் அதிர்ச்சிக்குள்ளாகியும் கிடக்கும் உயரடுக்கினரை புரட்சியாளர்கள் மீண்டும் இந்த சூழலை தங்களது நோக்கங்களுக்காய் சுரண்டிக் கொள்வது என்பது நேரம் மட்டுமே நிச்சயிக்கப்படாத ஒன்றாகும் என்பதில் உறுதியூட்டுவதற்கு எதிர்ப்புரட்சிகர தலைவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஆயினும் சூடு மிகுந்துவிட்ட சூழலை குளிர்விப்பதில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு பதிலாக அதனை மேலும் பற்ற வைக்க தம்மால் இயன்றதை அவர்கள் செய்கின்றனர். புரட்சி உடனடி என்பதை நிரூபிப்பதை அவர்கள் நோக்கமாக கொண்டுள்ளனர். அதே நேரத்தில் உண்மையான அல்லது சந்தேகத்திற்கிடமான புரட்சியாளர்களை நசுக்கும் திறனை அவர்கள் நிரூபிக்கக்கூடிய மோதல்களை தேடுகிறார்கள். ஐரோப்பாவில் எதிர்ப்புரட்சியின் இயக்கவியல் 1870-1956 ஒரு பகுப்பாய்வு கட்டமைப்பு. 25 சென்ற ஆண்டில் போலீஸ் வன்முறைக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் மீது ட்ரம்ப் நடத்திய தாக்குதல்கள் மற்றும் 2020 செப்டம்பர் 3 அன்று பாசிச எதிர்ப்பு ஆன்டிஃபா ஆதரவாளராக சொல்லப்படும் மிச்சேல் ரெய்னோல் அரசால் கொலை செய்யப்படுவதற்கு ட்ரம்ப் நடத்திய மூர்க்கத்தனமான தூண்டுதல் ஆகியவற்றின் பின்னாலிருக்கும் அரசியல் கணக்குகளை புரிந்து கொள்வதற்கு அவசியமான வரலாற்று முன்னோக்கினை இந்த பகுப்பாய்வு வழங்குகிறது. 26 ட்ரம்ப் ஆட்சியின் நடவடிக்கைகள் அனைத்துலக குழுவின் எச்சரிக்கைகளை ஊர்ஜிதப்படுத்துகின்றன. அவர் அதிகாரத்துக்கு அணுகல் பெற்றதன் அரசியல் முக்கியத்துவம் குறித்த அதன் மதிப்பீடு அமெரிக்காவில் முதலாளித்துவ ஆட்சியின் சமூக அடித்தளங்கள் குறித்த ஒரு மார்க்சிச பகுப்பாய்வை அடிப்படையாக கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட சரியாக 4 வருடங்களுக்கு முன்பு 2017 ஜனவரி 3 அன்று ட்ரம்ப் பதவியேற்பதற்கு 2 வாரங்களுக்கு முன்பாக வெளியிடப்பட்ட அதன் புத்தாண்டு அறிக்கையில் உலக சோசியலிச வலைத்தளம் எச்சரித்தது. டொனால்ட் ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதானது அமெரிக்காவில் சிலவராட்சியின் யதார்த்தத்தை அதன் அத்தனை அருவருப்பூட்டும் நிர்வாணத்தில் அம்பலப்படுத்தியிருக்கிறது. ஆயினும் ட்ரம்ப் ஏதோ 2016 தேர்தல் நாள் வரையிலும் குற்றம் குறை இருந்தாலும் கண்ணியத்துடன் இருந்த ஒரு சமூகத்திற்குள்ளாக வேண்டாமல் புகுந்துவிட்ட அரக்கத்தனமான ஒரு மனிதர் அல்ல என்பது வலியுறுத்தி கூறப்பட்டாக வேண்டும். ரியல் எஸ்டேட், நிதி, சூதாட்டம் மற்றும் பொழுதுபோக்கு துறைகளது குற்றவியல்தனமான மற்றும் நோய்வாய்ப்பட்ட சேர்க்கைகளது விளைபொருளான ட்ரம்ப் அமெரிக்க ஆளும் வர்க்கத்தின் உண்மையான முகமாவார். உள்வரும் ட்ரம்ப் நிர்வாகமானது அதன் நோக்கங்களிலும் ஊழியர்களிலும் சிலவராட்சி நிலைநிறுத்தப்படும் தன்மையை கொண்டிருக்கிறது. ஒரு கேடுகட்ட சமூக வர்க்கம் அதன் முடிவு காலத்தை நெருங்கும் வேளையில் வரலாற்றின் பேரலைகளுக்கு தாக்குப்பிடித்து நிற்பதற்கான அதன் முயற்சிகளானவை அதன் அதிகாரம் மற்றும் சலுகைகளிலான நீண்டகால அடிப்பாக அது உணரக்கூடியவற்றை தலைகீழாக்குவதற்கான முயற்சியின் வடிவத்தை எடுப்பது அரிதானதல்ல. நிலைமைகளை பொருளாதார மற்றும் சமூக மாற்றத்தின் மாற்றவியலாத சக்திகள் அதன் ஆட்சியின் அடித்தளங்களை அடிக்கத் தொடங்கும் முன்பாக இருந்த அல்லது இருந்தாக அது கற்பனை செய்கின்ற விதத்திற்கு திருப்பிக் கொண்டுவர அது முயற்சிக்கிறது. 27 ஜனவரி 20 அன்று ஜோசப் பைடன் ஜனாதிபதியாக பதவியேற்கவிருப்பது ஒரு கவிழ்ப்பை நடத்துவதற்கான ட்ரம்பின் முயற்சிகள் வெற்றி பெறவில்லை என்று அனுமானித்தால் எந்த முக்கியமான விதத்திலும் அமெரிக்க ஜனநாயகத்தின் பொறிவை தலைகீழாக்குவதை விடுங்கள், தடுத்து நிறுத்திவிடவும் கூட போவதில்லை. எதேச்சதிகாரத்தை நோக்கிய இயக்கம் என்பது தனி மனிதர்களால் செலுத்தப்படுவதல்ல, மாறாக ஒன்று தமது மிக தீய வெளிப்பாட்டை
சமூக சமத்துவமின்மையின் அதீத மட்டங்களில் காணுகின்ற அமெரிக்க முதலாளித்துவத்தின் சமூக பொருளாதார முரண்பாடுகள் மற்றும் 2 பின்விளைவுகள் எத்தனை கொடுமையானதாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தனது பூகோள அரசியல் நிலையின் அடிப்பை தலைகீழாக்குவதற்கும் தனது பூகோள மேலாதிக்கத்தை மறுஸ்தாபகம் செய்வதற்கும் அமெரிக்க ஏகாதிபத்தியம் கொண்டுள்ள உட்பொதிந்த மற்றும் கட்டுப்படுத்த முடியாத முனைப்பு ஆகியவற்றின் மூலம் செலுத்தப்படுவதாகும். 28 சமூக சமத்துவமின்மையின் முன்னெப்போதினும் மிக பெரும் மட்டங்கள் மற்றும் ஒப்புயர்வற்ற ஏகாதிபத்திய சக்தியாக தனது நலன்களை கடிவாளமற்று உலகளாவிய விதத்தில் திட்டவட்டம் செய்வது ஆகிய அமெரிக்க முதலாளித்துவ ஆட்சியின் இந்த அத்தியாவசிய கூறுகளில் எதுவுமே ஜனநாயகத்துடன் ஒத்துப்போகவில்லை. பெருகிச் செல்லும் உள்நாட்டு ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் வர்க்க போராட்டத்தின் வளர்ச்சி ஆகியவற்றிற்கு எதிராக சமத்துவமின்மையை பாதுகாப்பதென்பது போலீஸ் அரசு நடவடிக்கைகளில் இறங்குவதற்கு கோருகிறது. பூகோள மேலாதிக்கத்தை பராமரிப்பதற்கான போராட்டமானது பொருளாதார வளங்களை போருக்கு தயாரிப்பு செய்வதற்கும் நடத்துவதற்கும் முடிவற்றும் வரம்பற்றும் திருப்பி விடுவதை கோருகிறது. இவைகள் தான் அமெரிக்காவிற்கு உள்ளும் சரி சர்வதேச அளவிலும் சரி பைடன் அரசாங்கத்தின் கொள்கைகளை தீர்மானிக்கவிருக்கின்ற கட்டாயங்களாக இருக்கின்றன. 29 ஆயினும் சமூக அவசியமானது ஆளும் வர்க்கத்தின் கொள்கைகளில் மட்டும் வெளிப்பாடு காணவில்லை. அது வெகுஜன நனவிலும் தீவிர மாற்றங்களை கொண்டு வருகிறது. 2020 ஆண்டு துன்பங்கள் இவை 2021 ஆண்டிலும் தொடர்ந்து வருகின்றன. முதலாளித்துவ ஒழுங்கில் தொழிலாள வர்க்கத்தின் நம்பிக்கையை ஆழமாகவும் திரும்ப வியலாமலும் கீழறுத்திருக்கின்றன. முதலாளித்துவ அமைப்பு முறைக்கு எதிரான ஒரு போராட்டத்தின் மூலமாக மட்டுமே தொழிலாள வர்க்கத்தின் நலன்களை பாதுகாப்பது சாத்தியமாகும் என்பதே பெருந்தொற்று வழங்கியிருக்கும் அடிப்படை படிப்பினையாக இருக்கிறது. சமூக நோய் எதிர்ப்பு சக்தி பெருக்கும் கொள்கைகளுக்கு பெருகிச் செல்கின்ற எதிர்ப்பு இருக்கும் என்பது மட்டுமல்ல, சமூகத்தின் நிலவும் கட்டமைப்புகளில் ஒரு மாற்றத்திற்கான பெருகிய கோரிக்கைகளும் அங்கே இருக்கும். வெகு ஜனங்களின் நனவில் இடது நோக்கிய நகர்வும் வர்க்க போராட்டம் தீவிரப்படுவதும் ஒரு புரட்சிக்கு முந்திய சூழலின் ஆரம்பகட்ட வளர்ச்சியின் தெளிவான அறிகுறிகளாயிருக்கும். 30 உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிப்புடன் கைகோர்த்து வால் ஸ்ட்ரீட் மற்றும் பிற முக்கிய பங்கு சந்தைகளில் பங்கு விலைகளிலான ஒரு வெடிப்பான அதிகரிப்பும் நடந்தேறியிருக்கிறது என்பதை தொழிலாள வர்க்கம் கவனிக்க தவறவில்லை. ஆயிரக்கணக்கானோர் மூச்சு திணறி அவர்களது நேசத்திற்குரியவர்களிடம் இருந்து ஒரு இறுதி தழுவல் அல்லது கனிவான வார்த்தைகளின் வசதியும் கூட இல்லாமல் செய்யப்பட்டு நெரிசலான அவசர சிகிச்சை பிரிவுகளில் தனிமைப்பட்ட மரணங்களை தழுவிய அதே நேரத்தில் பெருந்தொற்று இலாபமீட்டாளர்களின் வர்க்கமானது சமூக நாசத்திற்கு காரணமான அதன் சுய செழிப்பை கொண்டாடி வந்திருக்கிறது. தனியார் செல்வமானது வெறுப்பூட்டும் அளவில் திரண்டு செல்கின்ற அதே அளவுக்கு சமூக கோபாவேசத்தின் ஒரு திரட்சியும் இருக்கிறது. 31 இந்த கோபாவேசம் வர்க்க போராட்டத்தின் வெடிப்புக்கு இட்டுச் செல்லும். உத்தியோகபூர்வ தொழிற்சங்கங்களின் இவைகள் முதலாளித்துவ சுரண்டலை எதிர்க்கிற தொழிலாளர்களின் ஒவ்வொரு முயற்சியையும் ஒடுக்குவதற்கென அர்ப்பணித்து கொண்ட பெருநிறுவன நிர்வாகத்தின் தொங்கு தசைகளுக்கு அதிகமான வேறெதுவாகவும் இல்லை. கட்டுப்பாட்டிற்கு வெளியில் சுயாதீனமான சாமானிய தொழிலாளர்கள் குழுக்களை உருவாக்குவதற்கு முன்முயற்சி எடுத்த 4ஆம் அகிலத்தின் அனைத்துலக குழுவுடன் இணைந்த சோசியலிச சமத்துவ கட்சிகளின் முயற்சிகள் இந்த அபிவிருத்தியை எதிர்பார்த்து வந்திருந்தன, ஊக்குவித்து வந்திருந்தன. 32 புரட்சிகர போராட்டத்தின் மைய சுழலுள் தொழிலாள வர்க்கம் இழுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி ஐரோப்பிய பிரபுக்கள் மற்றும் வட அமெரிக்க அடிமை உரிமையாளர்களது செல்வமும் தனிச்சலுகைகளும் பழைய ஆளும் வர்க்கங்களது செல்வமும் அதிகாரமும் தமக்கு அடித்தளமாக கொண்டிருந்த பொருளாதார மற்றும் சமூக உரிமைகளை தூக்கி வீசுவதற்கான கோரிக்கைகளை தூண்டியதோ, அதே போலவே நவீன பூகோளமயமான உலகமும்
சமூக செல்வம் ஒரு சிறிய முதலாளித்துவ உயரடுக்கினரிடம் குவிந்து கொண்டே செல்வதை நிரந்தரமாக பொறுத்து கொண்டிராது. சிலவராட்சியினரின் செல்வங்களை பறிமுதல் செய்வதற்கும் மனிதகுலத்தின் நலன்களின் பேரில் உலகப் பொருளாதாரத்தை சோசலிச ரீதியாக மறு ஒழுங்கு செய்வதற்குமான கோரிக்கையானது இந்த நெருக்கடியில் இருந்தே அவசியமாய் எழுகிறது. இந்த சமூக நிகழ்ச்சி போக்கின் புறநிலை தர்க்கத்தை உணர்ந்திருப்பதே உலக ட்ரொட்ஸ்கிச இயக்கத்தின் அரசியல் முன்னோக்கு மற்றும் நடைமுறையின் உண்மையான அடித்தளமாயிருக்கிறது. 33. தொழிலாள வர்க்கத்தில் ஒரு சோசலிச இயக்கத்தின் அபிவிருத்தி என்பது அதன் வெகு இயல்பிலேயே ஒரு சர்வதேச போராட்டமாகும். மனிதகுலம் முகம் கொடுக்கும் ஒவ்வொரு முக்கிய பிரச்சனையுமே ஒரு பூகோள ரீதியான பிரச்சனை. ஆகவே அது ஒரு பூகோள ரீதியான தீர்வை கோருகிறது என்ற உண்மையை இந்த பெருந்தொற்றானது மிக நேரடியான விதத்தில் தோலுரித்து காட்டியிருக்கிறது. காலநிலை மாற்றம், உலகப்போர் அல்லது பாரிய வறுமை என எதுவாயினும் ஒவ்வொரு பிரச்சனையிலுமே உயிர்களை நோக்கிய அதே அலட்சியம், அதே திறனின்மை மற்றும் ஒழுங்கமைப்பின்மை, சமூக தேவைகளை தனியார் செல்வத்திற்கும் புவி அரசியல் நலன்களுக்குமாய் தாட்சண்யமற்று அதே விதமாய் கீழ்ப்படுத்துதல் ஆகியவைகள்தான் ஆளும் வர்க்கத்தின் பதிலிருப்பின் இயல்புகளாய் இருந்து வருகின்றன. 34. முதலாளித்துவத்திற்கு எதிரான ஒரு பொதுவான போராட்டத்தில் சர்வதேச தொழிலாள வர்க்கத்தை ஐக்கியப்படுத்துவதென்பது தொழிலாளர்களை பிளவுபடுத்துவதற்கான அவை அதிவலதுகளது தேசியவாதம் மூலமாயினும் சரி அல்லது போலி இடதுகளது இனவெறி அடையாள அரசியல் மூலமாயினும் சரி அத்தனை முயற்சிகளையும் எதிர்ப்பதை கோருகிறது. கடந்த ஆண்டின் போது ஜனநாயக கட்சியும் நியூயார்க் டைம்ஸும் இனப்பிளவுகளை ஊக்குவிப்பதற்கான ஒரு இடைவிடாத பிரச்சாரத்தை முன்னெடுப்பதில் முன்னிலை வகித்து வந்திருக்கின்றன. அமெரிக்காவிலான அடிப்படையான பிளவு தொழிலாள வர்க்கத்திற்கும் முதலாளித்துவ வர்க்கத்திற்கும் இடையிலானது அல்ல, மாறாக வெள்ளை அமெரிக்காவுக்கும் கருப்பு அமெரிக்காவுக்கும் இடையிலானது என்பதாக அவை கூறி வந்திருக்கின்றன. இது சமூக சமத்துவத்திற்காக அல்லாமல் மக்களின் மேல் மட்டத்தில் இருக்கின்ற 10% பேரில் செல்வமும் தனிச்சலுகைகளும் இன்னும் கூடுதல் அனுகூலமான விதத்தில் பங்கு பிரிக்கப்படுவதற்காக போராடுகின்ற உயர் நடுத்தர வர்க்கத்தின் பிற்போக்குத்தன அரசியலாகும். 35. சமூகத்தின் எதிர்ப்பை ஜனநாயக கட்சியின் கட்டமைப்பிற்குள்ளாக பராமரிப்பதற்கு ஆளும் வர்க்கம் பிரயோகிக்கின்ற வழிமுறைகளில் ஒன்றுதான் இனம் சார்ந்த அரசியலின் ஊக்குவிப்பாகும். 2020 ஆண்டு வசந்த காலத்தில் வெடித்து அமெரிக்கா மற்றும் சர்வதேச அளவில் வெடித்து பரவிய போலீஸ் வன்முறைக்கு எதிரான வெகுஜன ஆர்ப்பாட்டங்களில் இருந்து எழுகின்ற மையமான அரசியல் படிப்பினை இது. அனைத்து இனங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் இளைஞர்களையும் பாதிக்கக்கூடிய போலீஸ் வன்முறை எனும் பெருந்தொற்று குறித்த கோபத்தை ஜனநாயக கட்சியும் போலி இடதுகளில் உள்ள அதன் துணை அமைப்புகளும் வெள்ளை இன தனிச்சலுகைகளை கண்டனம் செய்வதன் பின்னால் திருப்பிவிட்டன. நியூயார்க் டைம்ஸின் 1619 திட்டப்பணி மூலமாக தொடக்கமளிக்கப்பட்ட வரலாற்றை இன அடிப்படையில் பொய்மைப்படுத்தும் முனைப்பானது அமெரிக்க புரட்சி மற்றும் உள்நாட்டுப் போர் ஆகிய அமெரிக்காவின் இருவரும் முதலாளித்துவ ஜனநாயக புரட்சிகளது தலைவர்களது சிலைகளை அகற்றுவதற்கான ஒரு பிற்போக்குத்தனமான பிரச்சாரத்தின் மூலமாக தீவிரப்படுத்தப்பட்டது. 36. முதலாளித்துவத்திற்கு எதிரான எதிர்ப்பை ஜனநாயக கட்சியின் பின்னால் திருப்பி விடுவதில் வெர்மண்ட் செனட்டரான பெர்னி சாண்டர்ஸ் அமெரிக்க ஜனநாயக சோசலிஸ்டுகள் மற்றும் பிற போலி இடது அமைப்புகளின் துணையுடன் மீண்டும் ஒரு முறை ஒரு பிற்போக்கான மற்றும் மோசடித்தனமான பாத்திரத்தை வகித்தார். 2016 தேர்தலில் போலவே 2020 தேர்தலிலும் தான் ஒரு அரசியல் புரட்சிக்கு தலைமை கொடுத்து கொண்டிருப்பதாக கூறிய சாண்டர்ஸ் இறுதியில் தனது ஆதரவை ஜனநாயக கட்சி சாபகத்தின் வலதுசாரி வேட்பாளரின் பின்னால் கொண்டு நிறுத்தினார். பைடனின் ஒரு நிர்வாகமானது சமூக சீர்திருத்தங்கள் அமல்படுத்தப்படுவதற்கான இடத்தை உருவாக்கி தரும் என்பதாக சாண்டர்ஸ்
மற்றும் மற்றவர்கள் கூறியவை பைடன் பதவியேற்கும் முன்பாகவே மறுதலிக்கப்பட்டு விட்டிருக்கின்றன. அவர் ஒரு வலதுசாரி கேபினட்டை ஒன்று சேர்த்திருக்கிறார். ஐக்கியத்திற்கான முடிவற்ற அழைப்புகளை விடுத்திருக்கிறார். அத்துடன் அவரது குடியரசுக் கட்சி சகாக்களுடன் தேர்தலை திருடுவதற்கும் ஒரு அரசியல் சட்ட விரோதமான ஜனாதிபதி சர்வாதிகாரத்தை ஸ்தாபிப்பதற்குமான ட்ரம்பின் முயற்சிக்கு ஆதரவளித்திருக்கின்ற அதே மனிதர்கள்தான் சேர்ந்து வேலை செய்வதற்கும் உறுதி பூண்டிருக்கிறார். 37 அமெரிக்காவிலும் மற்றும் சர்வதேச அளவிலும் ஜனநாயக உரிமைகளது பாதுகாப்பும் மற்றும் பாசிசத்திற்கு எதிரான போராட்டமும் சோசலிசத்திற்கான போராட்டத்தில் தொழிலாள வர்க்கத்தின் சுயாதீனமான அணிதிரட்டலுடன் பிரிக்கவியலாது பிணைந்திருக்கின்றன. முதலாளித்துவத்தின் நெருக்கடிக்கு பதிலிருப்பாக உண்மையான முற்போக்கு வழி எதுவும் காணப்படாத வரை 20ஆம் நூற்றாண்டின் அத்தனை பயங்கரங்களும் இன்னும் அதிக குருதி கொட்டுகின்ற மற்றும் மிருகத்தனமான வடிவங்களில் மீண்டும் எழுச்சி காணும் என்பதே 2020ஆம் ஆண்டின் ஒரு மையமான படிப்பினையாக உள்ளது. 38 கடந்த ஆண்டின் காலத்தில் ட்ரொட்ஸ்கிச இயக்கத்தின் தலைமையான 4ஆம் அகிலத்தின் அனைத்து உலக குழுவானது ICFI அதன் வரலாற்று அடித்தளங்களது வலிமையையும் மார்க்சிச வழிமுறையின் ஆற்றலையும் நடைமுறையில் விளங்கப்படுத்தியுள்ளது. பெருந்தொற்றின் ஆரம்ப கட்டங்களில் இருந்தே ICFI உலகளாவிய அபாயம் குறித்து எச்சரித்ததோடு ஆளும் உயரடுக்கினரின் சதிகளையும் அம்பலப்படுத்தியது. இந்த மரண ஆபத்தான வைரஸை தடுத்து நிறுத்துவதற்கு தொழிலாள வர்க்கத்திற்கென ஒரு வேலை திட்டத்தையும் முன்னோக்கையும் முன்வைத்தது. பெருந்தொற்று குறித்த செய்திகளை விளங்கப்படுத்துவதில் உலக சோசலிச வலைத்தளத்திற்கு உலகின் வேறெந்த ஒரு வெளியீட்டகமும் நிகர் நிற்க முடியவில்லை. 39 பிப்ரவரி 28 அன்று உலகளாவிய மரணங்களின் எண்ணிக்கை அப்போது வரை 3000க்கும் குறைவாக இருந்தது. அத்துடன் அமெரிக்காவில் எந்த மரணமும் பதிவாக இருக்கவில்லை என்ற நிலையிலும் பெருந்தொற்றுக்கு எதிராக ஒரு உலகளாவிய அவசரகால பதிலிருப்புக்கு ICFI ஒரு அவசர அழைப்பு விடுத்தது. ஆளும் வர்க்கம் அபாயத்தை குறைத்து காட்டி நடவடிக்கையை தாமதித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ICFI இந்த மரண அச்சுறுத்தலை எதிர்த்து போராடுவதற்கு உலகின் விஞ்ஞானம், தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஆதார வளங்களை அணிதிரட்டுவதற்கு அழைப்பு விடுத்தது. மார்ச் 17 அன்று அமெரிக்காவில் உயிரிழப்பு எண்ணிக்கை 100ஐ கடந்திருந்த வேளையில் அமெரிக்க சோசலிச சமத்துவ கட்சியின் தேசிய குழு தொழிலாள வர்க்கத்தின் நடவடிக்கைக்கான வேலை திட்டம் ஒன்றை வெளியிட்டது. பள்ளிகளும் அத்தியாவசியமற்ற உற்பத்தி துறைகளும் உடனடியாக மூடப்பட வேண்டும், பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு முழு ஊதியம் அளிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அதில் இடம்பெற்றிருந்தது. ஆளும் வர்க்கத்தின் பாரிய உயிரிழப்பு மற்றும் சமூக நாச கொள்கைக்கு எதிரான சோசலிச வேலை திட்ட மற்றும் அரசியல் மாற்றின் ஒரு வரலாற்று பதிவை வழங்குகின்ற எண்ணற்ற அறிக்கைகள் மற்றும் கட்டுரைகளில் இவைகள் வெறும் 2 மட்டுமே. 40 எப்படி முதலாம் உலகப் போர் போல்ஷெவிக் கட்சியின் தொலைநோக்கை விளங்கப்படுத்தியதோ அதைப்போல இப்போதைய நெருக்கடியானது சமகால ட்ரொட்ஸ்கிச இயக்கத்தின் வரலாற்றை அந்தஸ்தை விளங்கப்படுத்தியுள்ளது. 4ஆம் அகிலத்தின் அனைத்துலக குழு ICFI எந்த கொள்கைகளுக்காக போராடியதோ அவை அமல்படுத்தப்பட்டிருந்தால் 100,000கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்க முடியும் என்பதில் ஐயமில்லை. 41 புரட்சிக்கு முந்திய சூழ்நிலையின் கால அளவு, அதாவது அதிகாரத்திற்கான ஒரு நேரடி போராட்டமாக மாற்றமடைவதற்கு எடுக்கக்கூடிய காலம் முன்கூட்டியே கணிக்க முடியாது. தொழிலாள வர்க்கத்தின் போராட்டங்களில் பங்கு பெறுவது தவிர நிகழ்வுகளின் வேகமெடுப்பை குறித்த ஊகம் என்பது ஒரு அருவமான மிக யதார்த்த தன்மையை மட்டுமே கொண்டிருக்க முடியும். முதலாளித்துவத்தின் புறநிலை நெருக்கடி மற்றும் வர்க்க போராட்டத்தின் வளர்ச்சி ஆகியவற்றின் உள்ளடக்கத்தில் பார்க்கையில் தொழிலாளர்களது வர்க்க நனவை உயர்த்துவதும் அவர்களது இயக்கத்திற்கு ஒரு சோசலிச திசையை வழங்குவதுமே சோசலிச இயக்கம் முகம் கொடுக்கும் சவாலாயுள்ளது. 42 ஆயினும் இந்த பணி தொழிலாளர்களுக்கு வெளியில் இருந்தபடி
வெறுமனே அறிவுரை கூறுவது மட்டுமல்ல, சோசலிசத்திற்கான போராட்டத்தின் வெற்றியானது தொழிற்சாலைகள், பள்ளிகள் மற்றும் தொழிலாள வர்க்கத்தின் ஒவ்வொரு பிரிவின் வேலையிடங்களிலும் சோசலிச சமத்துவ கட்சியின் சக்தி வாய்ந்த இருப்பை ஸ்தாபிப்பதை பொறுத்திருக்கிறது. சமூக சமத்துவத்திற்கான சர்வதேச இளைஞர் மற்றும் மாணவர் அமைப்பு IYSSE தொழிலாள வர்க்கத்தில் சோசலிச சமத்துவ கட்சியின் SEP இருப்பை விரிவுபடுத்துவதில் ஒரு வெகு முக்கிய பாத்திரத்தை வகிக்கவிருக்கிறது. 43 தொழிலாள வர்க்கத்தின் ஒரு சக்தி வாய்ந்த சர்வதேச இயக்கத்தை கட்டியெழுப்புவதற்கான சமூக மற்றும் அரசியல் நிலைமைகள் கனிந்துள்ளன. சோசலிசத்திற்கான போராட்டத்தில் செயலூக்கத்துடன் இயங்குவதற்கும் சோசலிச சமத்துவ கட்சியில் இணைவதற்கும் சோசலிச புரட்சியின் உலக கட்சியாக 4ஆம் அகிலத்தை கட்டி எழுப்புவதற்கும் உலக சோசலிச வலைத்தளத்தின் வாசகர்களுக்கு நாங்கள் அறைகூவல் விடுக்கிறோம். அன்புள்ள நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள். உலக சோசலிச வலைத்தளத்தால் முன்னெடுக்கப்படும் உலக சோசலிச வலைத்தள செய்திகளை வாசித்தளிப்பது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தி உங்கள் ஆதரவை தெரிவிப்பதுடன் பிரதான உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் பட்டனை அழுத்தி குழு உறுப்பினர் ஆகுங்கள். மேலும் உங்கள் உறவினர்கள், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கீழே எங்களுக்கு பதிவிடுங்கள்.